எல்லாம் எங்கே ஓடுறாங்கன்னு தெரியுதா? ஒரு போராட்டம் போராடுறதுக்கு. யாருக்காகன்னு தெரியுமா? பெரிய அழுகுரல் கேக்குதா? அந்த அழுகுரல் என்ன குரல் தெரியுதா? மயிலோட குரல். ஒரு மயில் 2 மயில் இல்ல, எத்தனை மயில்களோ கூக்குரல் கேட்ட மட்டும்லயே இருக்கு. எங்கன்னு தெரியுமா? ஹைதராபாத்ல. எதுக்காக தெரியுமா? ஐடி பார்க் உருவாக்க போறாங்களாம். எங்க? அந்த ஹைதராபாத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரே ஒரு கிரீன் ஏரியா அது மட்டும்தான். அந்த 400 ஏக்கரை அழிச்சு இந்த ஐடி பார்க் உருவாக்க போறாங்க. அதுக்காக அங்கே இருக்கிற விலங்கினங்கள் எல்லாத்தையும் வெளியில் அழிச்சு கத்துற மாதிரி கிட்டத்தட்ட எத்தனை புல்டோசர்களை கொண்டு வந்து காட்டை அழிச்சு அதுகளை வெளியேற்றி பாவம் அதுகளோட கதறல் சத்தை கேட்கும்போது காது வலிக்குது. நைட்டு தூக்கம் வரல. அந்த நியூஸை பார்க்கும்போது நைட்டு சுத்தத்துக்கு தூக்கம் வரல. மனச்சாட்சியே இல்லாமல் 15,000 கோடிக்காக, அந்த ஊழல் பணத்துக்காக, அந்த லாபத்துக்காக, எச்ச காசுக்காக இத்தனை ஜீவன்களை கதற விடுறாங்க. எத்தனை மான் அழிஞ்சு போச்சு. எவ்வளவு கூக்குரல் கேட்குது. நடுரோட்ல வந்துட்டு மாடுக கூட அந்த மான் வந்துட்டு குப்பையை தின்னுக்கிட்டு இருக்கு. அசால்ட்டா புள்ளி நடந்து போயிட்டு இருக்கு. என்னடா நான் எங்க போகுதுன்னே தெரியல. எது இதுல சாங்ஷன் பண்ணணும், எது இதுல வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இங்கிதமே தெரியாம அரசியல்வாதிகள் இப்படி அந்த திங்கிற காசுக்காக, அந்த ஒரு காசுக்காக உன் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக, ஓ சந்ததி நல்லா இருக்கணுன்றதுக்காக இத்தனை உயிர்களை பழி வாங்குறீங்க. பாவமா இல்லையா? பாவமா இல்லையா? அந்த கதறல் சத்தம் கண்டிப்பா சொல்றேன் பெரிய பாதிப்புக்குள்ள கொண்டு போய் விடும். இந்த பெரிய பாதிப்புக்குள்ள கொண்டு போய் விடும். நம்ம எப்படி ஜல்லிக்கட்டுக்கு போராடணுமோ அதை விட இப்போ உயிரினங்களுக்காண்டு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. எல்லாரையும் அடிச்சு வத்துக்கிட்டே இருக்காங்க. அதிக அளவுல போராடுறது அந்த ஊருக்கார மக்கள் மட்டும்தான். அவங்களும் அந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க மட்டும்தான் அந்த இடத்துல வரவே கூடாது, இந்த விலங்கினங்கள் எல்லாம் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இயற்கை ஆர்வலர்கள் என்ன புடுங்குறாங்கன்னு தெரியல. விலங்கின ஆர்வலர்கள் என்ன புடுங்குறாங்கிறது தெரியல. என்னத்துக்கு இருக்கீங்க? இல்லை நீங்களும் காசை வாங்கிட்டு நீங்களும் திங்க போயிட்டீங்களா? அந்த மழை கழிவுகளை திங்கிறதுக்கு பதிலாக செத்து தொலைஞ்சிருங்கடா. தமிழ்நாட்டில் இதே மாதிரி திருச்சியில் மணப்பாறையில் 28 ஏக்கரில் பெப்சிகோ நிறுவனம் வரப்போகுது. என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியல. எப்படி அதை சரி பண்ணி கொண்டு போக போகிறீங்கன்னு தெரியல. வேலை வாய்ப்புன்ற பேரில் கார்பரேட் கம்பெனிகளுக்கு அடிமையாக போகாதீங்க. கேவலமான ஒரு அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு இந்தியாவில். கேவலமான அரசியல்.